ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு லேர்ன் காம்லி. இன்றைக்கி நம்ம எந்த டாபிக்ஸ் பார்க்க போகிறோன்னா ஒயில் அண்ட் டூ ஒயில் லூப்ஸ் இன் ஜாவா இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இப்போ லூப்ஸ்னால் என்னென்னா, ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செட் ஆஃப் கோட் வந்து அது திரும்ப ரிப்பீட்டடாக அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி இருந்த வீடியோஸில் வந்து இஃப் கண்டிஷன்ஸ், இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்னா, அந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு தடவை ரன் ஆகும், உள்ளே இருக்க பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம். பட் ஒயில் லூப் அப்படி இல்லை, அந்த கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்க வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். எப்போ அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் ரன் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒயில் லூப் பற்றி பார்ப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு கோட் அடித்து பார்ப்போம், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா புரியும். ஸோ இன்ட்டு I = 1ன்னு வச்சிடுறேன், அப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஒயிலில் ஒரு இப்படி தான் ஒயில் லூப் எழுதுவாங்க. ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்ம கண்டிஷன் போடணும். என்ன, அந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்க வரைக்கும் இந்த கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க எல்லா லைன்ஸ் ஆஃப் கோடும் ரன் ஆகிட்டே இருக்கும். சரி, இப்போ நம்ம ஒயில் கண்டிஷன் கொடுப்போம். ஒயில் கண்டிஷன் ஆனால் ஒயில் I is less than or equal to 5ன்னு வச்சுருவோம். சரியா, less than or equal to 5ஆக இருக்கிற வரைக்கும் இந்த உள்ளே இருக்க கோடு வந்து ரன் ஆகும். சரி, நம்ம என்னெல்லாம் இருக்குன்ட்டு இங்கே சும்மா அப்படியே பிரிண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு I++ன்னு கொடுத்துட்டோம்னா நம்ம இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ I++னால் என்னது, I = I+1, இதுதான் I++ன்றதோட அர்த்தம். ஸோ ஓகே, நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணால் அதே மாதிரி வந்துடுது. ஃபஸ்ட்டு வந்து I வந்து 1ஆக இருக்கும். ஸோ 1 வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து இங்கே ++I2ஆக இருக்கும், 2 பிரிண்ட் ஆகும். அடுத்து ++I3ஆக இருக்கும், 3 பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி 4, 5 அந்த மாதிரி பிரிண்ட் ஆகிரும். ஸோ இங்கே நம்ம இந்த I வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்காமல் இருந்தோம்னா I வந்து கடைசி வரைக்கும் 1ஆகவே இருக்கும். ஸோ 1ஆகவே இருந்துச்சுன்னா இன்ஃபினிட் லூப்பாக இருக்கும். நம்ம வேணால் அந்த இது இங்கே போட்டு பார்ப்போம். அப்போ வந்து நம்மளுக்கு எரர் வரும். இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கு பாருங்களேன். அது நிற்காது, அந்த 1 போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் இங்கே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து எப்போயுமே ஒயில் லூப் எழுதுகிறப்ப அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸாக ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஆகிறதுக்கும் நம்ம நோட் பண்ணி எழுதணும். ஸோ அடுத்து வந்து டூ ஒயில் என்னன்னா, டூ ஒயிலுமே கிட்டத்தட்ட ஒயில் லூப் ரெண்டுமே ஒன்று தான். டூ ஒயில் என்னன்னா, ஒரு தடவையாச்சும் இந்த லூப் ரன் ஆகும். டூ ஒயிலில் எப்பயுமே அந்த கோடு வந்து ஒரு தடவையாச்சும் ரன் ஆகிருக்கும். எக்ஸ்பெக்டட், இங்கே ஒரு செமிகோலன் போடணும். டூ ஒயிலுக்கும் ஒயிலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒயில் வந்து அந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபஸ்ட் டைம் ஐட்ரேஷன் நடக்கும். இப்போ லூப்பில் ஒவ்வொருத்தரையும் நம்ம 1, 2, 3, 4 போகுதில்ல, இதெல்லாம் ஐட்ரேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷனே ஒயிலில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் ஒயில் நடந்திருக்கும். பட் டூ ஒயில் அப்படி இல்லை, இந்த ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் வந்து எப்படினாலும் நடந்துடும். நம்ம வேணால் 10ன்னு வைப்போங்க. 10 வந்து ஆக்சுவலாக இந்த கண்டிஷன்லேயே இல்லை, அப்போனாலும் 10 பிரிண்ட் ஆகிரும். எதனாலனா டூ ஒயில் வந்து அந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வந்து எப்பயுமே பிரிண்ட் ஆகிரும். ஸோ அதுக்கு தான் நம்ம டூ ஒயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், கண்டிஷன் செக் வந்து ஒயிலில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கும். அதாவது ஒரு கோட் கீழே இருக்கிறதெல்லாம் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிஷன் செக் ஆகிரும். ஆனால் டூ ஒயிலில் வந்து ஒரு தடவை அந்த எக்ஸிக்யூஷன் நடந்ததுக்கப்புறம் தான் செக் பண்ணவே ஆரம்பிக்கும் கண்டிஷன்ஸை. ஸோ அப்போ ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒரு தடவை ஐட்ரேஷன் வந்து டூ ஒயிலில் கேரண்டியாக இருக்கும். ஐட்ரேஷன்னா அந்த சொன்னல 1, 2, 3, 4 போகுதில்ல, இந்த மாதிரி போகிறதெல்லாம் ஐட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வந்து டூ ஒயிலில் கண்டிப்பாக நடந்துடும். பட் ஒயிலில் வந்து அது கேரண்டி இல்லை, ஏன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் நடக்கும். ஸோ இதான் டூ ஒயிலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஒயில் லூப் பற்றி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.